இயேசுவும் சீசரும் அந்த கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சை ரசம் குறைவுபட தொடங்கின போது இயேசு வந்திருந்த திருமண வீட்டில் ஒரு பெரும் குறைவு, எந்த காரியத்தில் குறைவு உண்டாகக்கூடாது அந்த காரியத்தில் ஒரு பெரும் குறைவு உண்டாகுது. ஒரு பெரும் சலசலப்பு திருமண வீட்டாருக்குள்ள. அவ்வளவுதான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் திராட்சை ரசம் தீரப்போகிறது. என்ன பண்ணுறது? அந்த சிச்சுவேஷனில் இயேசுவும் இருக்கிறார். எல்லாவற்றையும் முன்கூட்டி அறிந்திருக்கிற தெய்வம் தானே. காட்டி கொடுக்கிறவன் யாருன்ற அவருக்கு தெரியுமே. மரத்தின் மேல் ஏறி இருக்கிற சகை யாருன்னு அவருக்கு தெரியுமே. இந்த திராட்சை ரசம் குறைவுபட தொடங்கும் போது இந்த காரியம் நடக்கணும் அவருக்கு தெரியும் தானே. காரியம் அறிந்திருந்தும் ஏன் கர்த்தர் அமைதியாக இருக்கிறாரு? ஏன் என் பிரச்சனையில் அமைதியாக இருக்கிறாரு? என் குடும்பத்தில் ஏன் அமைதியாக இருக்கிறாரு? ஏன் என் சூழ்நிலையில் ஏசு அமைதியாக இருக்கிறாருங்க? ஒரு காரியத்தை உங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அந்த இடத்துல இயேசுவையும் அவர்கள் அழைத்திருந்தார்கள். இயேசுவும் வந்திருந்தார். இயேசு வந்திருக்கிறாருங்கிறது வேற, இயேசுவும் வந்திருக்கிறாருங்கிறது வேற. உங்கள் லைஃபுக்குள்ள இயேசுவையும் கூப்பிட்டு வச்சிருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் இயேசு மட்டும் இல்லை, 1000 பேரை உள்ள வச்சுக்கிட்டு அவரையும் வச்சுக்கிறீங்க. இயேசுவை எப்போது பெரியவராய் உங்கள் வாழ்க்கையில் பார்க்குறீங்களோ அப்பதான் தெய்வம் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஒரு சிங்கத்தை போல கர்ஜிப்பார். அவர் எப்போ திருமண வீட்டில் அவரை பெரியவராக பார்க்க ஆரம்பிச்சாங்களோ அப்போ ஒரு சிங்கத்தை போல அவர் தம்முடைய வேலையை செய்ய ஆரம்பித்தார். நான் நம்புகிறேன் அவரை பெரியவராக நாம் பார்க்கல. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் சில அற்புதங்கள் தாமதமாக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் தெய்வம் மௌனமாக இருக்கிறார். நீங்கள் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிறணும். உங்களில் இருக்கிறவர் உலகத்தில் இருப்பவனை விட பெரியவருங்க. அவர் பணத்தை விட பெரியவர், அவர் பதவியை விட பெரியவர், அவர் யாதியை விட பெரியவர், என் பலவீனத்தை விட பெரியவர், இன்னும் சொன்ன அவர் மரணத்தை விட பெரியவர். என் இயேசுவை நான் மட்டுப்படுத்தி பார்க்கிறேன். ஆலயத்திலும் அவரையும் அழைக்கிறார்கள், அநேக குடும்பத்தில் அவரையும் அழைக்கிறார்கள். அவர் மட்டுமே அழைக்கப்படுவது இல்லை. இயேசுவையும் நம்புறேன், அப்படி இல்லைங்க, இயேசுவை மட்டும்தான் நம்புறேன். அநேக நேரத்தில் இயேசுவையும் வைத்து தோத்து போயிருக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் நான் இயேசுவை மட்டுமே வைத்து ஜெயிச்சிருக்கிறேன். இயேசுவை எப்போது நீங்கள் பெரியவராய் பார்க்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்போது தேவன் தம்முடைய வேலையை துவங்க ஆரம்பிப்பார். உங்கள் வாழ்க்கையில் வர பெரியவராக பாருங்க. அந்த நூற்றுக்கழுதி சொன்ன வார்த்தை, நீர் ஒரு வார்த்தை சொல்லும் 1000 பேர் இருக்கிறார். என் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற அநேகர் சேவகர் உண்டு. ஆலோசனை சொல்றதுக்கு உதவி செய்யறதுக்கு 1000 பேர் வருவாங்க. ஆனாலும் நீர் ஒரு வார்த்தை சொல்லும். இதுதாங்க தேவனை முன்னிறுத்துவது. என் பிரச்சனையில இயேசுவை முன்னிறுத்துவது எது தெரியுமா? நீர் ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. அவரை பெரியவரா பார்த்து பாருங்க. உங்க